கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் கர்த்தர் இந்த நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவாராக. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். லோத்தும் ஆபிரகாமுடனே புறப்படுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாமுடனே வந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்பொழுது ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. வாக்குத்தத்தத்தை உடையவன் வாக்குவாதத்தை விரும்ப மாட்டான். எவன் வாக்குவாதத்தை விரும்புகிறானோ அவன் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு தாமதமாகும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துதான் ஆபிரகாமை அழைக்கிறார். அதே போலதான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே எவ்விதத்திலும் வாக்குவாதத்தை நாம் விரும்பாதபடிக்கு ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், ஒரு பிரச்சனை ஆரம்பித்ததும் அந்த பிரச்சனை எவ்விதத்திலும் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆபிரகாம் லோத்தை அழைப்பித்து சொல்லுகிறான், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். சீஷர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. வேதத்தில் 2-3 இடங்களிலே அதை பார்க்க முடியும். எதனால் வாக்குவாதம் வந்தது என்றால், தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்ற எண்ணம் வந்தபோது வாக்குவாதங்கள் வந்துச்சு. உன்னை விட நான் நல்லா இருக்கணும், என்னை விட யாருமே நல்லா இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்கள் வாக்குவாதத்தில் அதிகம் ஈடுபடுவார்கள். ஆனால் இங்கே ஆபிரகாம் அப்படி அல்ல. லோத்தினிடத்தில் சொல்லுகிறான், தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எந்த வழியாய் போகணும்னு நீ நினைக்கிறியோ அந்த வழியாய் போ. இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. லோத்து எவ்விதத்திலும் தாழ்ந்து போக வேண்டும் என்று எவ்வளவு வேணும் விரும்பாதவன் ஆபிரகாம். பிறர் நன்மையை விரும்புகிறவன், வாக்குத்தத்தத்தை உடையவன். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தகுதியுடையவன் யார் தெரியுமா? பிறர் தீமையை விரும்புகிறவன் அல்ல, பிறர் நன்மையை விரும்புகிறவன். பிறர் நன்மையை விரும்புகிறவன் வாக்குவாதம் பண்ண மாட்டான். எவன் ஒருவன் வாக்குவாதத்தை வெறுக்கிறானோ அங்கே அவனில் கிறிஸ்து வெளிப்படுகிறார். காரணம், இது கிறிஸ்துவின் சாயல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 12:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். ஆபிரகாம் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. ஈசாக்குக்கு விரோதமாய் வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு அதை விரும்பவில்லை. இவர்களில் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட்டது. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கு முன்பாக வைக்கிற கேள்வி இதுதான், வாக்குத்தத்தமா வாக்குவாதமா? சிந்தியுங்கள், உணர்வடையுங்கள். வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலே சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்வாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். வீண் வாக்குவாதங்கள் எங்களில் வேண்டாம் அப்பா. உம்முடைய சாயலை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.